சினிமா வந்து எல்லாமே வந்து நீங்க வந்து பூத கண்ணாடி வச்சுட்டு பார்க்க முடியாது. ஒரு 3000 கிலோகிராம் ஒரு போதைப் பொருள் கண்டுபிடிக்குதுன்னா, அது எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட கிடையாது. ஒரு பள்ளிக்கூடம் வாசல்ல போய் பாருங்க, கல்லூரி வாசல்ல போய் பாருங்க, ஏதோ ஒரு ரேட் பார்ட்டி நீங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்கு. சினிமால 2 பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, உடனே சினிமாலே அதிகம் ஆயிட்டு இருக்கு. எத்தனை பேர் நீங்க சினிமால பாக்குறீங்க? எத்தனை பேர் அரெஸ்ட் ஆயிட்டாங்க? பிரச்சனை இருக்கு. சராசரி மனுஷங்களா சினிமால நடிக்கிறதுனால கொம்பு முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோஸ் கிடையாது. ஒரு பேட்மேனோ இல்ல வந்து ஒரு சூப்பர்மேனு கிடையாது. சராசரி மனுஷங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் வரும்போது இது எப்படி தடுக்கணும் அதுதான் பார்க்கணும். ஆனா சினிமால ஒரு விஷயம் நடந்தாக்கா, ஒரு டிவோர்ஸ் நடந்தாலும் இந்த மாதிரி போதைப் பொருள் நடந்தாலும் ஒருத்தருக்கு இருந்தாக்க நீங்க பூத கண்ணாடி வச்சுட்டு பாக்குறீங்க. இருக்கிற பிரச்சனைகள் நம்ம தீர்க்க வைக்கணுங்கிறதுக்கு பதிலாக அது இருக்கிற பிரச்சனை வந்து இன்னும் பெருசா இப்படி காட்டும் அது கிடையாது. ஐடி இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு போதைப் பொருட்கள் பிரச்சனைகள் இருக்கு. பசங்க வந்து எல்லா போதைப் பொருட்களுக்கு ஆளாக்குறாங்க. இது கொக்கேன் மட்டும் கிடையாது, இல்ல வீட் ஸ்மோக்கிங் மட்டும், கஞ்சா மட்டும் கிடையாது. இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொசைட்டியில் இன்னைக்கு நம்ம பசங்க வந்து இல்லை சில பேர் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அவங்க அடிமை ஆடுறாங்கன்னா அது ஏன் அடிமை ஆடுறாங்கன்னு அதுதான் பார்க்கணும். இன்னும் சமீபத்தில் நம்ம போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட ஆளுங்க இருந்தாங்க. எங்கே இருக்காங்க? யாருக்கு அது தெரியுமா? டிஎம்கே வந்து பின் வாங்கிட்டாங்கல்ல, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் நமக்கு தெரியும் எங்கே என்ன நடக்குது. அதுக்கு பதில் கொடுக்கட்டும். சும்மா சினிமாவில் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் கைதி ஆனதுனால உடனே வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்க வேண்டாம்.